Hey guys, 2025 மாடல் சுசுகியோட எல்லா பைக் மாடல்ஸ்க்கும் அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜிக்ஸர் எஸ்எஃப், V-Strom SX அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாடலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சில மாடல்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OBD 2B கம்ப்ளைண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஜின்ஸில் வந்து உங்களுக்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க V-Strom SX வந்து. ஸோ 250 இருக்கக்கூடிய இந்த ஒரு பைக், அதுக்கப்புறம் ஜிக்ஸர் 250 இருக்கட்டும், இல்லாட்டி ஜிக்ஸர் SF 250 எல்லா மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த V-Strom அப்படிங்கிற பைக் 250 2,16,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2025 மாடல். ஸோ அதோட ப்ரைஸ் லிஸ்ட், இந்த எல்லா பைக்கோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அந்த இடத்துல பாஸ் பண்ணி என்னென்ன பைக்குக்கு என்ன எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய உங்களுக்கு அந்த கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. V-Stromோட இன்ஜினில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. 249cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கோல்டு தான் கொடுத்துருக்காங்க. 26 ஹார்ஸ் பவரும் 22 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் ஜிக்ஸரில் உங்களுக்கு நார்மல் ஜிக்ஸர் எடுத்தாலும் சரி, இல்லை ஜிக்ஸர் SF உங்களுக்கு மற்ற மாடல் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு அதே மாதிரியான அந்த இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ V-Strom SX பொறுத்த வரைக்கும் 2,16,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. SF 250 ஜிக்ஸரில் 2,07,000, ஜிக்ஸர் SF வந்து 1,98,000. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிக்ஸர் 150 1,37,900 அப்படிங்கிற மாதிரியான பேஸ் மாடல்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு அப்டேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் ஜிக்ஸர் 250 SFல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. சுசுகியோட ரைட் கனெக்ட் ஆப் வந்து உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் டயர் பார்த்தீங்கன்னா டயர் வந்து ரொம்ப ஹியூஜான டயர் கொடுத்துருக்காங்க. டயர் ஹக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ப்ரீமியம் பிரஷ்டு அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஜிக்ஸர் SF 250 அண்ட் ஸ்போர்ட்டியான டியூவல் மஃப்ளர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கூட உங்களுக்கு டியூவல் சேனல் ABSம் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது சுசுகி ஷோரூம்ஸில். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய சுசுகி டீலர் ஷோரூமில் நீங்கள் மீட் பண்ணி உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான பைக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஜிக்ஸர் SF 250 அண்ட் ஜிக்ஸர் 250 ரெண்டு பைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 26 ஹார்ஸ் பவரும் 22 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கேன் ப்ரைஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு என்ன பைக்கு என்ன வேரியண்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்தோட எண்டுக்குள்ள எல்லா சுசுகி டீலர் ஷோரூம்ஸ்லையும் வந்து டெலிவரியே கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புக்கிங்கும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு அதாவது சுசுகி SF 250 ஜிக்ஸர் 250 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சுசுகியோட எக்கோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற SCP டெக்னாலஜியும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SOCS அப்படிங்கிற கூலிங் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிக்ஸர் SF 250லையும் 250 ஜிக்ஸர் மாடல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே, கிரீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் காம்பினேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. SXல மட்டும் உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலர் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ப்ரைஸுக்கு இந்த பைக்ஸோட அந்த அப்டேட்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம எல்லாரும் RS200 அப்டேட் மாடல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சுசுகி சைலண்டாக இதெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ யாருடைய ஒரு விஷயத்துக்குமே அவங்களுடைய மைண்டுக்கு இந்த பைக்ஸ்லாம் போல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.